இலங்கையில் போதைப் பொருளோட 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தொடர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 22 பேரும் கைது செய்யப்பட்டது ஆச்சரியம் கிடையாது. இந்த 22 பேருக்கு பின்னாலையும் இருக்கிற கதையும் இந்த நெட்வொர்க் எப்படியெல்லாம் செயற்பட்டிருக்கு என்ற கதையும் தான் கொஞ்சம் ஆச்சரியமானது. தாய்லாந்துக்கு இந்த குழு அனுப்பி வைக்கப்படுது. ஒரு நபர் ஸ்பான்சர் பண்றார், உங்களுக்கு நாங்கள் டிக்கெட்டுகளை போட்டு தர முடியும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, தாய்லாந்தில் ஒரு சில நாட்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி உல்லாசமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லி சோசியல் மீடியாவில் இவங்க தொடர்பு கொள்ளப்பட்டு இவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க. நினைச்ச மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்ட மாதிரி டிக்கெட்டும் போட்டு கொடுக்கப்படுது. அங்கே போனதுக்கு பிறகு உல்லாசமாக இருக்கிறாங்க. காவி உடையெல்லாம் கலட்டி போட்டு தங்களுக்கு விருப்பமான உடுப்புகளை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸோட ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறது, சிகரெட் பிடிச்சிருக்கிறது, மதுபானம் மறந்து இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா விதமான சகல ஆதாரங்களும் இப்போ போலீஸ்கிட்ட சிக்கி இருக்கு. சில பௌத்த பிக்குகளினுடைய ஃபோனில் கேர்ள்ஸோட ஃபோனில் வீடியோ காலில் கதைச்சிருக்கிறதும் ஸ்க்ரீனில் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதும் கூட பதிவாகி இருக்கு. அப்படியான வீடியோவாக இருக்கும்ன்றது இதுவரைக்கும் ஊடகங்களில் சொல்லப்படலை. ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்க முடியும். இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுது. தாய்லாந்துக்கு போறாங்க. பேங்காக்ல நினைச்ச மாதிரி உல்லாசமான ஒரு வாழ்க்கையை ஒரு சில நாட்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு அங்க ஒரு மர்ம நபர் இந்த பிக்குகளை சந்திக்கிறார். சொல்லப்பட்ட மாதிரி ஏற்கனவே இங்கிருந்து அறிவிக்கப்பட்ட மாதிரி உங்களை ஒரு நபர் சந்திப்பார். அப்புறம் சில பேக்ஸ் உங்களுக்கு தருவார். அந்த பேக்கை நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம். அதுல பாடசாலை உபகரணங்களும் வேற சில பொருட்களும் இங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கான பொருட்களும் இருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. ஆனா அதுல இருந்த ஒரு சில நபர்கள் இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வர பின்புறத்தில் தங்களுடைய சாட்சியத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, இது போதைப் பொருள் தான், இல்லாட்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சு கொண்டு விமான நிலையத்தில் எங்களை சோதனைக்கு உட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கொண்டு தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்ற மாதிரி ஒரு சில பிக்குகள் தங்களுடைய சாட்சியத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிக்குகள் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அதில் என்ன இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியும் சிலர் சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 22 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவர்களை ஏற்றி போறதுக்குன்னு சொல்லி கருநாயக்க விமான நிலையத்துக்கு வெளியில ஒரு வேன் காத்து கொண்டு இருந்திருக்கு. அந்த வேன்ல காத்து கொண்டிருந்த நபர் நினைச்சு கொண்டிருந்திருப்பார், இதுக்கு முதல்லையும் நாங்கள் போதைப் பொருளை கடத்தி இருக்கிறோம், இந்த பிக்குகள் இதே மாதிரியான பிக்குகள் விமான நிலையத்திலிருந்து போதைப் பொருளை வெற்றிகரமாக வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் இவர்கள் பாதுகாப்பா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியில வர முடியும், அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் சொல்லி ஒரு நபர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய பேர் அமிதானந்த். அவர் வயது 22. இந்த அமிதானந்த் சொல்லப்படுற 22 வயதான ஒரு இளைஞன், இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஒரு பொடியன் தான் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கிற நபர். அவர் சாதாரணமான இளைஞர் கிடையாது. இந்த 22 பேரையும் திட்டமிட்டு 22ஆம் தேதி அனுப்பி வச்சிருக்கிற 22 வயது இருக்கிற அமிதானந்தன் சொல்லப்படுற நபர் தலைமை பிக்கு. இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கிற ஒரு நபர் கருநாயக்க விமான நிலையத்துக்கு வெளியில இந்த குழுவை ஏற்றி போறதுக்குன்னு சொல்லியும் அவங்க கொண்டு வந்த அந்த லக்கேஜ் ஏற்றி போறதுக்கு போதைப் பொருள் ஏற்றி போறதுக்குன்னு சொல்லியும் அவர் காத்து கொண்டு இருந்திருக்கிறார். ஆனா உள்ள வேற சம்பவம் நடக்குது. அந்த குழு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இவருக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி உங்களோட குரூப் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, நீங்க எப்படியாவது தப்பி ஓடுங்கன்னு சொல்லி. அந்த தகவல் கிடைச்சதுக்கு பிறகு கலனி பிரதேசத்தை சேர்ந்த நபர் மிரிச பிரதேசத்தில் போய் தலைமறைவா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் அவரை தேடி விசாரணைகள் ஆரம்பிச்சிருந்தது. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தலைமறைவா இருக்கிறார்னு சொல்லி. அதுக்கு பிறகு நேற்று இரவை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த நெட்வொர்க் எந்த அளவு பெரிய ஒரு நெட்வொர்க் என்றதை பற்றின அதிர்ச்சியான பல தகவல்களே தெரிய வருது. அமிதானந்தன் சொல்லப்பட்ட இந்த 22 வயதான இளைஞன் அந்த பௌத்த பிக்கு சோசியல் மீடியா நெட்வொர்க்கை பயன்படுத்தி கொண்டு சர்வதேசத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட ஒரு தொடர்பு, ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதே நேரம் இலங்கையில் இருக்கிற ஒரு சில போதைப்பொருள் கடத்துற கும்பலுக்கும் இந்த பௌத்த பிக்குவுக்கும் இடையிலேயும் தொடர்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் நினைச்சிருக்கிறார், இதுக்கு முதல்லையும் போதைப்பொருள் நாங்கள் கடத்தி இருக்கிறோம், மார்ச் மாதத்திலேயும் இதே மாதிரி ஒரு பிக்குகள் குழுவை திட்டமிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி பெருந்தொகையான போதைப்பொருளை கடத்தி இருக்கிற நபர் சொல்லி சொல்லப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் விமான நிலையத்தில் அது எப்படி பிடிபடாமல் இருந்ததுன்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. எப்படியா இருந்தாலும் மார்ச் மாதத்திலேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏப்ரல் மாதத்திலேயும் இதே மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுது. அடுத்த மாதமும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில அமிதானந்த் ஈடுபட இருந்தார் சொல்லியும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. இவர் சோசியல் மீடியா நெட்வொர்க்கை பயன்படுத்தி கொண்டு வெளிநாடுகளிலும் தொடர்பு, இலங்கையில் இருக்கிற போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடையும் தொடர்பு, 3 முக்கியமான நபர்களை இடைத்தரகர் மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர்களும் பௌத்த பிக்குவா இருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது. இதுவரைக்கும் அந்த 3 பேர் சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளிவரல. இந்த தலைமை பிக்கு 3 பேரை இடைத்தரகராக பயன்படுத்துறாரு. அந்த 3 பேருக்கும் ஒரு கண்ட்ராக்ட் மாதிரி கொடுக்கப்படுது. ஒரு பௌத்த பிக்குகள் குழுவை பிடிச்சு கொண்டு அவங்கள உல்லாசமா வெளிநாட்டுக்கு கூட்டி போறதுக்கான முயற்சி, அந்த குழுவிட்ட இருந்து வெளிநாட்டில் ஒரு நபர் சந்திக்கிறது, அந்த குழு இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்துறது, இதுதான் இவங்களோட பிளான். இதுக்கு முதலையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்ப அந்த 3 பேரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல மற்ற நபர்களை சேர்க்கிறதுக்கும் சோசியல் மீடியா நெட்வொர்க்கை பயன்படுத்தி கொண்டு, குறிப்பா ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி கொண்டு
பௌத்த பிக்குகள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்மார்ட் போன் சொல்லி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்லாட்டி துறவரம் போன்றிருக்கிற நபர்கள், ஆசைகளை துறந்திருக்கிற நபர்கள், அதிநவீனமான வசதிகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கிற ஐபோனோடையும் சாம்சங்கோடையும் நடமாடி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறதா என்றதும் இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு பிரச்சனை. அப்படியா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறது, ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல வந்து பௌத்த பிக்குகளை தொடர்பு கொள்றது, உங்களுக்கு வெளிநாட்டுக்கு நாங்க போறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க போறோம், நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சில நாட்கள் வெளிநாட்டுல தாய்லாந்துல உல்லாசமா இருக்க முடியும்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த நெட்வொர்க்குள்ள ஒரு சில பிக்குகளை கொண்டு வரதுக்கான ஒரு விதமான கான்ட்ராக்ட் வந்து அந்த 3 பேருக்கும் தலைமை பிக்குவால அமிதானந்தவால கொடுக்கப்படுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை வந்து வெற்றிகரமா அவங்க நிறைவேற்றுறாங்க. மார்ச் மாதத்திலையும் ஒரு சம்பவம் நடக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற குழு தான் இந்த 22 பேரை கொண்டிருக்கிற குழு. இந்த 22 பேர்லையும் அவங்களோட வயது வந்து 21 பேருடைய வயது 19 தொடக்கம் 28 வயதுன்னு சொல்லப்படுது. ஒரே இடத்தை சேர்ந்திருக்கிற நபர்கள் கிடையாது. அங்கேயும் சூட்சுமமா வந்து இந்த குழு திட்டமிட்டு இருக்கு. ஒரே பிரதேசத்தில் ஒரே விகாரையில் இருக்கிற நபர்களை பிடிச்சாதான் ஒரு சிக்கல் உருவாகும், சந்தேகம் வரும் சொல்லி நாட்டில் பல பிரதேசங்களையும் சேர்ந்திருக்கிற பிக்குகளை படிச்சு கொண்டு இந்த குழுவுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 21 பேர் சாதாரண உயர்கல்வி நிறுவனங்களில் படிச்சு கொண்டிருக்கிற இளைஞர்கள், பௌத்த பிக்குகள். அதுல ஒரு நபர் ஒரு பிரிவினாவில் ஒரு சமய பாடசாலையில வந்து பௌத்த பாடசாலையில பேராசிரியராக இருக்கிற நபர் என்றதும் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட போன்ல இருந்து பலவிதமான ஆதாரங்களும் சிக்கி இருக்கு. இவங்களை பற்றிய விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருது. 2ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற அமிதானந்த என்று சொல்லப்படுற அந்த 22 வயதான பெடியனம் வந்து பௌத்த பிக்குவும் வந்து விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுற நேரத்தில் சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையின்படி இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கிற அந்த நபர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார் என்றதும் தெரிய வந்திருக்கு. ஒரு பௌத்த பிக்கு சோசியல் நெட்வொர்க் எல்லாம் பயன்படுத்துறாரு, ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி இருக்கிறார். அவற்றை இருந்து எக்கச்சக்கமான கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள சாம்சங் இருக்கு, ஐபோன் இருக்கு. இந்த காலத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற புதிய வகையான போன்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. வெளிநாடுகளில் இவர் யாரோட கதைச்சிருக்கிறார், உள்நாட்டில் யாரை தொடர்பு கொண்டிருக்கிறார், எவ்வளவு காலகட்டமா இந்த நெட்வொர்க்கோட வந்து இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான தொலைபேசி அறிக்கைகளை பெற்றுக்கொள்றதுக்கும் அந்தந்த நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் யாரை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றதை பற்றின முழுமையான தொலைபேசி அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு இதுக்கு பின்னால் இருக்கிற முழுமையான நெட்வொர்க் என்ன, வேற யாராவது இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா, முக்கியமான புள்ளிகள் யாராவது தொடர்பு பட்டிருக்கிறாங்களான்றதை பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அது வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் இது சமூகத்தில் எப்படி பேசப்படுது என்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் கிடையாது, சிங்கள மக்கள் மத்தியில் இது வந்து எப்படி பேசப்படுதுன்றது. இது பிழையானது, தண்டிக்கப்படணும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும், எந்த விதமான பக்கச்சார்பு மற்ற விசாரணை நடத்தப்படணும் என்று சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கான சிந்தனை இருக்கிற ஒரு தரப்பு சிங்களவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு தரப்பை பொறுத்த வரைக்கும், குறிப்பா ஒரு சில பௌத்த பிக்குகளை பொறுத்த வரைக்கும் கசப்ப தேரர் வந்து நேற்று ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அந்த ஊடக சந்திப்புல கசப்ப தேரர் குறிப்பிட்டிருக்கிறார், இவங்க போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லியே திட்டமிட்டு பௌத்த பிக்குகளா மாற்றப்பட்டிருக்கிற நபர்கள். யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு இவங்களுக்கு மார்க்சிச கொள்கைகள் சம்பந்தமா எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு போதைப் பொருள் கடத்துறதுக்காக தூண்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசைகள் தூண்டப்படுது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி முயற்சி இருக்கு என்ற மாதிரி கசபத்தேரர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் நேற்று வீடியோ நான் சொன்ன மாதிரி உதயகம்மன் பிற மாதிரியான நபர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க, இந்த மாதிரி சதி இருக்கு என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லலாம் சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி உதயகம்மன் பிளவும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்தார். இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கு, அது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படும் என்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதிலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்த சாசனத்தினுடைய உயர் பீடங்கள் என்று சொல்லப்படுற முக்கியமான அஸ்கிரி மல்வத்து பீடங்கள் வந்து நேற்றைய நாளிலேயே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. பௌத்த துறவிகள் என்ற பெயர்ல வந்து போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமா தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படணும், எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லாம அவங்க சம்பந்தமா நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். சட்ட நடவடிக்கை, சட்டத்துக்கு அமைய எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து தொடர்றதுக்கு அனுமதிக்க முடியாது. காவி உடையை பயன்படுத்தி கொண்டு யாரும் தவறான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது, அவர்கள் எல்லாமே சாசனத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான 2 முக்கியமான பீடங்களும் குறிப்பிட்டிருந்தது. இந்த மாதிரியான அறிக்கைகள் வெளியிடப்பட்டது வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் காவி உடைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்கிற எத்தனையோ மொக்குத்தனமான
யோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற முக்குத்தனமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பல நபர்கள் இருக்கிறாங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறவர் ஞானசார தேரர், அந்த கசப தேரர் மாதிரியான நபர்கள் காவி உடையை பயன்படுத்தி கொண்டு பிழையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மதவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிற நபர்கள். இவர்கள் சம்பந்தம் எல்லாம் இந்த சாசனங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிட்டது கிடையாது. போதைப்பொருள் கடத்துறது மட்டும்தான் குற்றமான ஒரு விஷயம் கிடையாது. மதவாதத்தை இனவாதத்தை தூண்டுறது, அரசியல்வாதி மாதிரி செயற்படுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை எல்லாம் இந்த பௌத்த சாசனங்கள் சொல்லப்படுற அஸ்கிரி மல்வத்து பீடங்கள் எப்படி ஆதரிக்குது, இல்லாட்டி ஏன் மௌனமா இருக்குன்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சட்ட பிரச்சனை சம்பந்தமா ஒரு பௌத்த பிக்கு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, இலங்கையினுடைய பௌத்த சாசனம் சம்பந்தமா எழுதப்பட்டிருக்கிற சட்டத்துல 41வது 42வது இந்த சரத்துக்கள் 2 சரத்துக்களும் திருத்தப்படணும் சொல்லி ரணில் விக்ரமசிங்க காலகட்டத்திலிருந்து ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்ததான். இந்த காலகட்டத்திலையும் அந்த சட்டங்கள் திருத்தப்படாமல் இருக்கு. இதனால தான் இந்த மாதிரி பிழையான செயற்பாடுகளில் யாராவது ஈடுபட்டாலும் கூட காவி உடைக்குள்ள அவங்க ஒளிஞ்சு கொண்டிருந்தாலும் கூட எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருக்கு, இல்லாட்டி சாசனத்திலிருந்து சட்டபூர்வமாக நீக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த 2 சரத்துக்களும் திருத்தப்படாமல் இருக்கிறது. அந்த 2 சரத்துக்களும் திருத்தப்படணும் சொல்லி ஒரு ஆலோசனையும் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. மதகுருமார்கள் பொதுவாக வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா அந்தந்த சாசனங்களினுடைய அந்தந்த மதப்பிரிவினுடைய தலைவர்கள்ட்ட இருந்து அவர்களுடைய பீடங்கள்ட்ட இருந்து ஒரு கடிதம் பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது. இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்ததா சொல்லப்படுது. குறிப்பா பௌத்த பிக்குகள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் அந்த பீடத்தினுடைய கடிதம் பெற்றுக்கொள்ளப்படணும். இவர் இங்க இருக்கிற நபர், இவருடைய பேர் விவரம் இதுதான், இவ்வளவு காலமா இருக்கிறார், வெளிநாடு போறதுக்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கிறோம், இதுக்காகத்தான் போறார் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கடிதம் கொடுக்கப்படணும். ஆனா சில மாதங்களுக்கு முதல்ல அந்த நடைமுறை கைவிடப்பட்டிருக்காங்க. பௌத்த பிக்குகள் தாங்க நினைச்ச மாதிரி வெளிநாட்டுக்கு போக முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த விதமான கடிதமும் தேவை கிடையாதுன்ற மாதிரி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இல்லாட்டி இதுக்கு முதல்ல இருந்த சில நடைமுறைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்று சொன்னா, சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும் பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதிலேயே தங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் இந்த பிரிவினக்கல்ல சேர்த்து விடுறது, பௌத்த துறவிகளா மாற்றுறது. ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு பொடியன், ஒரு சிறுவன் இல்லாட்டி ஒரு இளைஞருக்கு அந்த துறவநிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கடைசி வரைக்கும் இருக்காது. துறவநிலைன்றது நாங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருந்து துன்பங்களை அனுபவிச்சதுக்கு பிறகு எல்லாத்தையுமே பார்த்திருக்கிறோம். இதுக்கு பிறகு ஒரு துறவு நிலை சொன்னா இதுதான் சொல்லி ஒரு தெளிவும் புரிதலும் கிடைச்சதுக்கு பிறகுதான் யாரால இருந்தாலும் அந்த வாழ்க்கையை தொடர்ச்சியா வாழ முடியும். இல்லாம கடைசியில் இளைஞராக இருக்கிற ஒரு நபரை போற சந்தர்ப்பத்தில் கடைசி வரைக்கும் அதை தொடரவே முடியாது. அப்படியான நிலையில் இருக்கிற இளைஞர்கள் இலக்கு வச்சு நடத்தப்படுற ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்காக தான் இது மாறி இருக்கு. ஆனால் இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு காரணமா கடைசி வரைக்கும் நியாயப்படுத்துறதுக்கான காரணமாகவும் அதை சொல்ல முடியாது. தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. மற்ற நபர்கள் மாதிரி இவர்கள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே வெளிநாடுகள் இருந்திருக்குமா இருந்தா, சிங்கப்பூர்ல இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தி இருந்தா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இலங்கையில தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும், போதைப் பொருள் கடத்தல் பாலியல் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமா முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரத்தில் தூக்கு தண்டனை திரும்பவும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டா நல்லமோ சொல்லியும் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.